ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா சித்தாரது உங்கள் சருப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் நண்பா. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மேட்ரு. நான் நம்ம ஊர் பிரியாணி அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டேன்னா 6 ரூபா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹைதராபாத் டேஸ்ட்டில் உரப்பு இல்லாமல் நோ ஸ்பைசின்னு சொன்னோன்னே அதை சாப்பாடை போட்டு கொடுத்தாங்க. எனக்கும் மிலிட்ரிக்கும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இது என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம கஃபீல் வீட்டில் போய் கொடுக்க போகிறேன். பிள்ளைங்க சாப்பிடுவோம். நான் கேட்கவே இல்லை, நானாக வாங்கிட்டு வந்து கொடுப்போம். மேலே போய் ஏற்கனவே நான் இதே மாதிரி பிரியாணி வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கேன், ஒரு 30 ரூபா பிரியாணி. அப்போது செம்ம டேஸ்ட்டு ஜலீல், நல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னாங்க. அதே மாதிரி இப்போவும் போய் கொடுப்போம். இது சீப் அண்ட் பெஸ்ட்டு. இதுக்கு என்ன சொல்கிறாங்க என்னென்னு பார்ப்போம். நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள், ஓகே வாங்கி கொடுக்கலாம் அடுத்த வாட்டி. அடுத்தது அந்த ரொட்டி இருக்குல்ல, கந்து ரொட்டிமாங்கள, அப்புறம் ரொட்டி நான் அது எல்லாம் இந்த பிள்ளைங்க சாப்பிட கேட்டுச்சு. அது ஒரு நாள் வாங்கி கொடுக்கணும்னு தான் இருக்கிறேன். இதை போய் கொடுத்துட்டு வரேன் நண்பா. ஸ்கூலுக்கு வேறு டைம் ஆகிடுச்சு. அங்கே போய் வாங்கிட்டு வந்ததில் இது டைம் ஆகிடுச்சு. சூடாக இருக்கும்போது மேலே கொடுத்துட்டு வருவோம். பிள்ளைங்கெல்லாம் சாப்பிடும், ஓகேங்களா? கொடுத்துட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்கூல் போய் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரணும். ஒரு பிள்ளைய இடையில அழைச்சிட்டு வந்துட்டேன். 10 மணிக்கு அங்கேயே கூட்டிகிட்டு வந்தேன். 8 மணிக்கு போய் விட்டேன். 9 மணி 10 மணிக்கெலாம் இங்கே வந்துருந்துச்சு. பேசாமல் அங்கேயே நின்று டீயெல்லாம் குடிச்சிட்டு அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு கஃபில் காரெலாம் தொடச்சிட்டு குளிச்சு வச்சுட்டு இந்த சாப்பாடை தான் வாங்கிட்டு வந்தேன். கஃபிலுக்கு சாண்ட்விட்சு, அந்த சாய், எப்போதும் போல் ரொட்டீனான வேலை தான் அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாச்சு நண்பா. இதை போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டியூட்டியை கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நம்மளை நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டான் இந்த கிறுக்கு பைய. வண்டியை இடிச்சிட்டாங்க. நம்ம புது வண்டியை ஐயோ உரசி விட்டான். கஃபீல் விட்டுக்கிட்டு மேடம் தான் ஃபோன் அடித்து பேசிச்சு. நல்லா திட்டி விட்டார். வண்டிக்கு நீ தான் காசு கொடுக்கணும், லேசாக தொடச்சா போயிடும். என்னோடய வண்டி ஒன்றும் பெருசாலாம் இல்லை, ஆனால் பிடிச்சி திட்டி விட்டார். செம்ம திட்டுங்க. காசு நீ தான் கொடுக்கணும், 10 வருஷமாக வண்டி இடிச்சிருக்க, நான் ஒரு வாட்டி கூட காசு வாங்கலை வந்துட்டேன் அப்படி இப்படின்னு ஒன்றுமே பேசலை. சரி நான் காசு தரேன் அப்படின்ட்டேன். இன்னமும் நான் இடித்தோம்னா அந்த ஆப்போசிட் டிராஃபிக்கில் வந்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ வண்டி நிற்கிது. லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேராக ஆகிடுச்சு. நேராக வரத்துக்குள்ளே இவன் பின்னாடி அவசரத்தில் இடிச்சு விட்டு நம்மளை கத்தி விட்டான். திட்டுறான், இவனும் திட்டுறான், வண்டியை இடித்தவனும் திட்டுறான், நீ தான் தப்புங்கிறான். என்ன அதான் மறுவூர் போலீஸ் யார் தப்புன்னு சொல்லும். பின்னாடி இடித்தா எனக்கு பொறுத்த அளவு அவன் தப்பு தான். ஆனால் இவன் சொல்கிறான் ஏன் தப்புங்கிறான், என்னன்னே தெரியலை. சரி அப்படியே இருங்க, நான் லேசாக இடித்ததை காட்டுறேன் பாருங்களேன். அது ஒன்றுமே இல்லை, சின்ன கோணு. சொட்டு கோணு உடச்சா போயிடும் நண்பா. வண்டிக்குள்ளே ஏறியாச்சு. கஃபீல் வந்தார். நம்ம புக்கு எடுத்துகிட்டு இஸ்திமரம்பாங்க, அதை எடுத்துகிட்டு மறுவூர் எழுதுறவன்ட்ட கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வந்தவொடனே 10 வருஷம் வேலை பார்த்துருக்க, இடிக்கலை, உன் காசை வாங்கவே இல்லை, ஒன்று இது பண்ணல, எதுவுமே பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரே மாதிரி கத்த ஆரம்பிச்சாரு. நான் அப்படியே சைலண்டாக அப்படியே நின்றேன், ஒன்றுமே சொல்லிக்கலை. அவர் பாட்டு கத்திட்டு, அவன் 1 வருஷம் இந்த வண்டியை ஓட்டியிருக்கான், 28,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கான், ஒரு வாட்டி கூட இடிக்கலை, நீ 4 நாளில் இடிச்சிட்ட அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறதுலேயும் ஒரு சரியாக நியாயம். ஆனால் நல்லா கோவம் வந்துச்சு. என்னமோ நானாக இடித்த மாதிரி அந்த டிராஃபிக்கில் அவரும் நின்று தான் அந்த இடத்துல வந்தார். எவ்வளோ மாதிரி நான் நேராக வந்துட்டேன். அவன் இடம் கொடுக்காம நம்மளுக்கு வழி கொடுக்காத அளவுக்கு நான் நேராகிட்டேன். நான் கிராஸாக நின்று இடிச்சிருந்தாலும் 100% என் தப்புங்க. நான் நேராக அந்த லாஸ்ட்டு ட்ராக்குக்கு நேராக வரேன். அந்த ட்ராக்கில் வரவும் அந்த வழி கொடுக்காம அழுத்திட்டு லேசாக உரைச்சிட்டான். இதில் தொடச்சோன்னே போயிடுச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள் இறங்கி. இப்போ நான் இங்கே மேடம் ஏதோ ஒரு பேப்பர் ஒன்று அனுப்பி விட்டாங்க. இங்கே கொடுத்துருக்க இன்னும் ரெடி ஆகலை. அதனால் இங்கே வாங்குறதுக்கு வந்த இடத்துல இப்போ பேசி நிற்கிறேன். இப்போ நீ தான் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும், நீ தான் செலவு பண்ணணும், ஒரே வார்த்தையாக செலவு பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செலவு பண்ணுறேன் அப்படின்ட்டேன். எதுவுமே பேசிக்கல. லாஸ்ட்டாக இடித்தது 2 கதவும் ஒரே நேரத்தில் ஒரு ஆள் இடித்தார். நேராக இப்படி இடித்து 100% அவர் மேலே தப்புன்னு வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பணம் வந்திருக்கும். அதனால் நம்ம கேட்டுக்கல, ஒன்றும் பண்ணிக்கல, அவராக செலவு பண்ணாரு, முடிஞ்சிச்சு. இஸ்திமரா, தாமீன், இந்த இதெல்லாம் இதுக்குள்ளது எல்லாமே கரண்ட்டில் இருந்துச்சு. அதனால் காசு வந்திருக்கும். தப்பு நம்ம மேலே இல்லைங்கமோ காசு வரும். இப்போ தப்பு யார் மேலே போட்டான் என்னங்கிறத கேட்டால் சொல்லவே மாட்டான். கஃபீல் அவங்களும் பேசுனாங்க, அதோட போயிட்டார். கஃபீல் பின்னாடி தான் இடித்தானோ, அதனால் என் மேலே தப்பு வராதுன்னு தான் நினைக்கிறேன். பின்னாடி யாருமே இடிக்கக்கூடாது. இங்கே சவுதியை பொறுத்த வரைக்கும்
பின்னாடி வந்து இடிக்கக்கூடாது. நாம்பளும் போய் பின்னாடி எவன்ட்டையும் இடி வாங்கக்கூடாது. எவ்வளோ வேணுமோ பின்னாடி இடி வாங்கலாம், நம்ம மேலே தப்பு வராது. இந்த புது வண்டிங்கிறனால இப்போ போட்டுட்டு கத்துறாரு. அவர் கேட்டதில் என்னென்னா 28,000 29,000 கிலோமீட்டர் அவன் ஓட்டியிருக்கான், ஒரு வாட்டி இடிக்கலை, நீ எப்படி இடிச்சனாலங்கிறாரு. இந்த வண்டியை அவரும் நம்மளை மாதிரி ஓட்டணும். சவுதிக்காரங்க ஓட்டினா போவாங்க வருவாங்க அலட்சியமாக. நான் நம்மளுக்கு அப்படியா? காலையிலேருந்து எவ்வளவு மெனக்கெட்டு தெரியுமா ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அங்கே எங்கேன்னு போயிட்டு வந்துக்கிட்டு 2 வாட்டி மதரசா போகிறோம், இது பண்ணுறோம், இந்த மாதிரி கத்துறாரு. எல்லாம் காசு இல்லாத காரணம் தான். காசு இருந்தால் இந்த யோசனைலாம் அவருக்கு ஒரு பெரிய பொருட்டாக இருக்காது. காசு இல்லாமல் அவர் டென்ஷனில் பேசுகிறாரு. மேடம் வேறு சூறான்னு லாஸ்ட்டில் மேடத்தையும் சேர்த்து தான் திட்டி விட்டு போகிறார். நீனும் அவதிப்படுற, வேக வேகமாக போகணுன்ட்டுன்னு அவரையும் ஒரு திட்டிட்டு தான் போனார். அப்புறம் ஒன்றும் சொல்லலை, வந்துட்டேன் நான். வண்டியை திறந்தாரு, கதவை மோதினார், படார்னு சீட்டு மேலே அடித்தார், பாடி மேலே அடித்தார், என்னென்னமோ பண்ணார். லாஸ்ட்டில் போயிட்டார். ஓகே, மனசே சரியில்லை இன்றைக்கி கொஞ்சம். தம்பி பாருங்கள், நான் தப்பாக சொல்லிட்டேன் என் தம்பி விஷயத்த. அவன் சென்னை போல் திருச்சி போகிறான். திருச்சியில் போய் இறங்குறதுக்கு தான் டிக்கெட்டு போட்டோம், நான் சென்னைன்னு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. லாஸ்ட்டில் என் தம்பியும் போய் சென்னையில் தான் திருப்பி இறங்கியிருக்கான். இப்போ என்னன்னா திருச்சியில் இறங்குறதுக்கு திருச்சிக்கு தான் டிக்கெட் போட்டோம். நம்மள திருச்சி இறங்கினா மரண அடிக்குதுன்னு ஃப்ளைட்டை இறக்காமல் நேரம் சென்னையில் கொண்டு போய் இறக்கியிருக்கோம். இது எல்லாம் திருச்சிக்கு காரில் போயிருக்கோம். இப்போ அது திருச்சியில் இருக்கவங்க ஃபேமிலியெல்லாம் அவன் சென்னையில் இறங்கி நிற்கிறான். திருப்பி 10 மணிக்கு வரும்னு சொல்லி இப்போ ஃப்ளைட்டு திருச்சிக்கே வந்து இறங்குங்கிறான். ஆனால் அவன் சென்னையில் இறங்கி வெளியில் உட்காந்துருக்கானா, வெளியிலனா ஏர்போர்ட்டுக்கு வெளியில் இல்லை, உள்ளுக்குள்ளேயே இருக்கானா. திருப்பி கொண்டு வந்து இறக்குறாங்களா இல்லை சென்னையிலே வெளியே தள்ளிடுவாங்களா என்னன்னு தெரில. அவன் போன வாட்டி ஊருக்கு போகும்போது இப்படி தான் பண்ணான், இந்த வாட்டி ஊருக்கு போகும்போது அப்படி தான் பண்ணுறான். நல்லா இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நமக்கு இன்னைக்கு பார்க்க இந்த கஃபில் திட்டாரு, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு மனசு. எல்லாம் ஒரு கொஞ்சம் நேரம் தான், அதுக்கப்புறம் நார்மலாக ஆகிடுவார்னு வச்சிங்களேன். எனக்கு என்னமோ இந்த வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாத மாதிரி நம்ம திட்டு வாங்கினது 10 வருஷம் ஓட்ட தெரியாத மாதிரிலாம். 10 வருஷம் ஓட்டியிருக்கானா, எத்தனை வாட்டி இடிச்சிருக்கோம்? பெருசாக இடிக்கவே இல்லை. இது மாதிரி இந்த மாதிரி உரசுறது இங்கே ஆதி. யார் வேணுமோ உரசுவானுவன் வந்து, நாம் விட்டாலும் அவன் வழி கொடுக்க மாட்டான். நாம் தப்புனா எது தெரியுமா, வேகமாக போய் ஒரு வண்டியில் குத்தி வண்டியை ஒட்டச்சு தள்ளுறோம் தெரியுமா, அதுதான் பிரச்சனையே. நம்ம இது என்ன சும்மா உரசுறதெல்லாம் இயற்கை, இது யாராலையும் தடுக்க முடியாது. இதுக்கு உள்ள இது என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே நண்பா, இந்த மக்தப் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு ஆஃபீஸில் போய் ஏதோ ஒரு பேப்பர் ஒன்று வாங்க சொல்லியிருக்காங்க, அந்த ஆஃபீஸில் வாங்கிட்டு வரேன். ஓகே, நைட்டு 1 மணி ஆகுது நண்பா, நைட்டு 1 மணி ஆகுது. நமக்கு இப்போ மெயின் செட்டு இப்படி திங்க் பண்ணா வச்சுக்கேன் எங்கேயோ போகுதுன்னு. அதுக்கு ஒரு எடுக்கல. இன்னைக்கு ஏதோ ஒரு அந்த போய் இடிச்சுட்டு வந்து வண்டியை கொண்டு வந்து போட்டேன் தெரியுமா. அதுக்கப்புறம் பொண்ணு இன்னும் மேடம் யாருமே வேலைக்கு வரல. மேடம் கஃபில் எதுவும் திட்டாரா என்ன பண்ணாருன்னு தெரில, யாருமே வரல. 12 மணிக்கு ரூமில் தான் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ வந்து கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து இறங்கி வரேன். ரூம்லேயே கிடந்தேன், சாப்பிடலாம் வேணாம் ரூம்லேயே இருந்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி ஒரு மாதிரி மனசு சரியில்லாமல் போயிடுச்சு, ரொம்ப ஒரு ஃபீலிங்கு. அப்புறம் பசியும் இல்லை. சரி பசங்க ஃபோன் அடித்தாங்க, நான் எடுக்கவில்லையா பயந்துக்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு கூட்டிகிட்டு போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ தான் வரோம். முடிஞ்சு நாளைக்கு உங்களை எல்லாம் என்ன சொல்கிறாரு ஏன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்க்கல கஃபில். நாளைக்கு எதாவது சொல்கிறாருன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப மனசு வேதனையாகிடுச்சு நண்பா. ரொம்ப கடுப்பு, சரியான கடுப்பு. பேச முடியாத சூழ்நிலை, ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாத சூழ்நிலை. நம்மளுக்கு இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன 1 வருஷத்துக்கு இங்கேயே பிரச்சனை இருக்குது. நம்மளால் ஒரு அவங்கள நம்ம மிரட்டுற அளவுக்கு கூட சொல்ல முடியாத இடத்துல நம்ம நிற்கிறோம். ஒரு வேளை போடுறோன்னு சொல்லிட்டா இங்கே நம்ம நம்பி கொடுத்தவங்க, காசு கொடுத்தவங்களுக்குலாம் பணத்தை கொடுக்கணும்ல. அதனால் நான் அமைதி காத்து இருந்தேன். ஆனால் ஒரு விஷயம், அது அவங்க காரு, அவங்களுடைய பணம். இடிக்கும் போது எனக்கே மனசு வருத்தமாக தான் இருக்கும், அவங்களுக்கு மனசு வருத்தமாக இருக்குது. இப்போ நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன், நீங்களே எடுத்துகிட்டு போய் ஓட்டுறீங்க, என்னடா இப்படி போய் இடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நானும் கோப்பிடுவேன். அதே உள்ள கோபம் தான் அவருக்கு இருக்கும். அவர் காரு இருந்தாலும் லேசாலாம் உரசினதுக்குலாம் சண்டை போடக்கூடாது. அடித்து உடஞ்சி போனால் நீ சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இங்கே எவ்வளோ காரு ஒரு செகண்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு, இதில் உரசுனா இதில் என்ன விஷயம், இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி
அழுவாத குறை தான், அவ்வளோதான் சொல்லணும்னா. பாக்கி அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆயிட்டேன். சரி நண்பா, ஓகே, நான் நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.